Dear students, today we are going to take up the feedback questions. Before yesterday we have seen what are the dependent clauses and what are the independent clauses and phrases. Once again I will recall you. Independent clauses are mere, it is again called as main clause or a sentence. Dependent clauses are subordinate clauses. Both the clauses have subject, verb and object, but independent clauses have some complete meaning. Independent clauses and dependent clauses, the meaning is not so completed. And phrases, it's a meaningful unit only. It has no subject, no predicate, but it has some meaning. So these are the concepts that we have learnt already. Now let us see how the feedback questions are there. So the first question is, identify the dependent clauses, that is subordinate clauses or phrases. Texting on his phone, the man swerved into a ditch. This is a phrase. There is no dependent clauses is there. Texting on his phone is the phrase. You have to underline the texting on his phone as phrase. The second question, it isn't necessary to cram all night if you have studied a little each day. அதாவது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டோம்னா பரீட்சைக்கு நாம் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இதில் there are two classes are there. One is main class or the independent class, another one is dependent class. We have to identify the dependent class. Dependent class in this sentence, if you have studied a little each day, this is the dependent class. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அண்டர்லைன் பண்ணி டிபெண்டன்ட் கிளாஸ்னு எழுதணும். மொதல் சென்டென்ஸில் வந்து அது வந்து ஃப்ரேஸு, ரெண்டாவது சென்டென்ஸில் டிபெண்டன்ட் கிளாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தேர்ட் ஒன், வி கிளைம்ட் அப் த ஹில் டு என்ஜாய் த வியூ. இங்கே வந்து தேர் இஸ் நோ டிபெண்டன்ட் கிளாஸ். டு என்ஜாய் த வியூ இஸ் தி ஃப்ரேஸ். டு என்ஜாய் த வியூ இஸ் த ஃப்ரேஸ். ஏன்னா அந்த என்ஜாய் த வியூவில் வந்து என்ன இல்லை, சப்ஜெக்டில் வெர்ப் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் சென்டென்ஸில் டெக்ஸ்டிங் ஆன் இஸ் ஃபோன், அதுலேயும் வந்து என்ன இல்லை, சப்ஜெக்டில் வெர்பும் இல்லை. அதனால் அது வந்து ஃப்ரேஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் இது வந்து ஃப்ரேஸ். The fourth one, I enjoy painting during my holidays. I enjoy painting. அந்த என்ஜாய் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டூரிங் மை ஹாலிடேஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேஸ். இங்கே வந்து என்ன இல்லை, சப்ஜெக்ட் வெர்பு எதுவுமே இல்லை, இது ஒரு ஃப்ரேஸ். அந்த டூரிங் மை ஹாலிடேஸுங்கிறத ஃப்ரேஸாக குறிச்சிக்கிட வேண்டியது. 5 வந்து, வெதர் ஹி அட்டெண்டட் த பார்ட்டி ஆர் நாட், ஐ ஹவ் டிசைடட் டு கோ. ஐ ஹவ் டிசைடட் டு கோ அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். வெதர் ஹி அட்டெண்ட் த பார்ட்டி ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து அது வந்து என்னது, டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ வெதர் ஹி அட்டெண்ட் த பார்ட்டி ஆர் நாட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி அங்கே டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா ஹீங்கிறது சப்ஜெக்ட் வருது, அட்டெண்டுங்கிறது வெர்பு வருது, த பார்ட்டி ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அதனால் இருந்தாலும் அந்த சென்டென்ஸினுடைய மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை. வெதருங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் போட்டதுனால. அங்கே மூணாவது சென்டென்ஸில் வந்து இஃப்ங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் போட்டதுனால அது வந்து என்னது, டிபெண்டன்ட் கிளாஸாக மாறிடுச்சு. The sixth one, I will stop playing the drums when you go to sleep. இதில் when you go to sleep அப்படிங்கிறது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். I will stop playing the drums அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸு. when you go to sleep அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டாவது வந்து
ப்ரீபொசிஷனல் ஃப்ரேஸ் சொல்லியிருக்கேன். ப்ரீபொசிஷனல் ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல ப்ரீபொசிஷன் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கடுத்து ஒரு ஃப்ரேஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஷ் டீ. இதுக்கு ஆன்சர் வந்து 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதுதான் இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட் ஃப்ரம், இன்ஸ்டெட் டு. இதில் உள்ள இது ப்ரீபொசிஷனல் ஃப்ரேஸ், கரெக்டான ப்ரீபொசிஷன் ஃப்ரேஸ் யாருக்காவது தெரியுமா? பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து சொல்கிறேன். ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப். ரெண்டாவது சென்டென்ஸ் டேஷ் த ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். இதுக்குரிய 3 ஆன்சர் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆன். இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் தி ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். பாப்பா இதில் போட்டோம். டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். இதுக்கு உள்ள 3 ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ஆஃப், இன்கேஸ் வித். இதுலேயும் உங்களுக்கு தெரியும். இதில் ஆன்சர் வந்து என்னது? இன்கேஸ் ஆஃப். இன்கேஸ் ஆஃப் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் டேஷ் மை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே 3 ஆன்சர் வந்து இன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப். இதில் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஆன் பிஹாஃப் ஆஃப். ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். We solve the problem dash a new device developed by our engineers. இதுக்குள்ள ஆன்சர் 3. by means of, by means to. இதனுடைய கரெக்ட் ஆன்சர் by means of. The 6th one dash we are impressed with her performance. இதுக்குள்ள ஆன்சர் வந்து in general, on general, in generally. இதில் வந்து என்னது? in general we are impressed with her performance. So thank you very much for this lesson. Please go through this one and make it use of yourself. நான் கரெக்டாக தான் போட்டேன்.